நெல்லை மாவட்ட பாஜக அலுவலகத்தில் கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சியை தற்போது விமானங்கள் வந்து இறங்கவும், வெளிநாடுகளுக்கு விமானங்கள் போகவும் 350 கோடி ரூபாய்க்கு மேலாக புதிய விமானத்தை மக்களுக்கு அர்ப்பணிக்க பாரதம் வருகிறார்கள். அது குறித்து எவ்வாறெல்லாம் வரவேற்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை நடத்தி கோட்ட பொறுப்பாளர் பொன் பாலகணபதி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சசிகலா புஷ்பா, முத்து பலவேசம், தமிழ்ச்செல்வன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபால்சாமி உள்ளிட்ட அனைவரோடு கலந்து பேசி, கோர் கமிட்டியாக கலந்து பேசி விழாவை எப்படி ஏற்பாடு செய்வது என்பது பற்றி ஆலோசித்தோம். அதனைத்து நேற்று முன்தினம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜராஜ சோழனுடைய தவப்பிலும் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பாரதவர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு வந்து கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு வர இருக்கிறார்கள். அதையும் வரவேற்பு குறிப்பதை பற்றி ஆலோசித்திருக்கிறோம். தூத்துக்குடியில் மட்டும் 25,000 பேர் ஒட்டுமொத்தமாக கலந்து கொள்வதற்கு வருவதாக எங்கள் மாவட்ட தலைவர் அனைவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஏற்பாட்டின் மேல் குறைந்தபட்சம் 25,000 பேர் அதில் கலந்து கொள்வதாக இருக்கிறது. பாஜகவோட முக்கிய கூட்டணி கட்சியான அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பி அன்வர் ராஜா திடீர்னு திமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு. அப்படி பார்க்குறீங்க முதல்வரோட? இல்லை, ஒவ்வொருவரும் அவருடைய விருப்பப்படி ஒவ்வொரு கட்சியில் போய் சேர்றதை பற்றி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. அவங்க நமக்கு ஏதாவது கருத்து எதிராக சொல்லியிருந்தால் மட்டும்தான் அதுக்கு நம்ம கருத்து சொல்லணும். பாஜகவை நெகட்டிவ் ஃபோர்ஸ் வரக்கூடிய கூட்டணியில் வெற்றி பெறதுக்காக அதிமுக கூட்டணி வைக்கல, அந்த அதிமுகவை அடிக்கிற நோக்கில் தான் பாஜக ஏடிஎம்கேயோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க. பாஜக நெகட்டிவ் ஃபோர்ஸ் தமிழகத்தில் வெற்றி பெறவே முடியாது. அன்வர் ராஜாவோட மதிப்புக்குரிய அன்வர் ராஜா அவர்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அம்மா இருக்கும்போது கூட்டணி வைக்கும்போது அந்த கூட்டணியில் அங்கே வைத்தவர். இன்றைக்கு அவருடைய பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் உலகத்துக்கே தெரியும், இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய தலைவர், வாழும் ராஜேந்திர சோழனாக நமது பாரதவர் நரேந்திர மோடி அவர் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவரால் எல்லோருக்கும் நன்மையும் நல்லதும் நடக்குமே தவிர ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்கும் நாம் அதுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. சார், ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஸ்கீமில் வந்து திமுக வீடு விடா போய் சொல்லிட்டு ஓடிபி நம்பர் வாங்குறது வந்து மத்திய தலைவர் வச்சிருக்கிறது. அதாவது திமுகவை பொறுத்த மட்டும் என்னைக்கு அதிமுக கூட்டணின்னு அறிவித்தாங்களோ அன்னையிலிருந்து மதிப்புக்குரிய முதலமைச்சர், எனது நண்பர், நான் அவர் மீது அன்பு கொண்டவர், அவர் என் மீது அன்பு கொண்டவர். என்றைக்கு கூட்டணி உருவானதோ உருவான நாளையிலிருந்தே அவருடைய உருவமே மாறி போயிடுச்சு. மிக ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறாங்க திமுககாரங்க எல்லாருமே. ஆனால் நீங்கள் ஓரணியில் தமிழ்நாடு அது என்ன, எனக்கு அது புரியல. என்ன ஓரணியில்? எல்லாமே ஓரணியில் தான் இருக்கிறோம். நம்ம வீடு விடா போய் சென்று மக்களை வந்து திமுக நினைப்பதற்கான முயற்சியில் வந்து திமுக ஈடுபட்டிருப்பதாகவும், மக்களுக்கு அவருடைய ஓடிபி நம்பர் வாங்கினா திமுக இந்த மாதிரி நன்றின்ற மாதிரி மெசேஜ் வரதாகவும் நீதிமன்றம் என்ன கருத்து சொல்லியிருக்குங்கிறது தெரியல. அது அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம நெல்லை சட்டமன்ற தொகுதியில் கூட நம்ம ஆலயத்தில் வந்து ஹவுசிங் போர்ட் காலையில் சங்கர ஹவுசிங் போர்ட் காலையில் கூட போய் ஓட்டுருக்கு. அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்களோட மொபைலில் கிளிக் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது மகளிர் உரிமை தொகை வேணும்னா போட்டோன்னே நீங்கள் திமுக இணைஞ்சிருக்கேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருவதா ஒரு குற்றச்சாட்டு வைக்காது. இது எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி, ஏன்னா அவங்க வந்து 4 வருஷமாக மக்களுக்கு எதுவுமே செய்யலை. தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே தவிர எதுவுமே இதுவரைக்கும் செஞ்சது மாதிரி எதுவுமே தெரியல. செய்வதாக இருந்தாக்கி இப்போவே மகளிர் உரிமை தொகை அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றும் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருந்தா அவங்க ஏன் இப்போ வீடு வீடாக போய் கேட்கணும்? ஒருவேளை நீதிமன்றம் அதை கருத்தில் கொண்டிருக்கலாம். ஒரு தவறான எண்ணத்தை மக்கள் மனதில் பரப்புவதுங்கிறது தேர்தலை சந்திக்கிறதுக்காக இந்த திட்டத்தை பயன்படுத்துகிறாங்க.
ஒருவேளை அதனால கூட நீதிமன்றம் இடைக்கால தடை வச்சிருக்கலாம். இந்த ஓரணியில் தமிழகம் இன்னும் பிற தமிழக அரசோட திட்டங்கள் எல்லாத்துலேயும் முக்கியமா பொதுமக்களுடைய மொபைல் எண் வாங்கப்படுகிறது. அந்த மொபைல் எண்ணுக்கு தான் இந்த ஓடிபி வருது. பொதுவாகவே எதிர்கட்சிகள் வந்து இந்த மொபைல் எண்ணை வச்சு மொபைலைஸ் பண்ண முடியும் தங்களுக்கு ஆதரவா அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. ஓகே, அதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து? அதாவது தேர்தல் நேரங்களில் தான் இந்த மாதிரி வீடோட போய் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம், உங்களுக்கு காலுக்கு கொலுசு போடுறோம், கைக்கு வளையல் போடுறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ முதலமைச்சர் அரசாங்க அதிகாரிகளே, மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளையே இன்றைக்கி இதற்காக வேலை வாங்குற மாதிரி தெரியுது. அதாவது அரசாங்க பணத்தை தேர்தலுக்காக, தேர்தல் வருவதற்கு முன்னாலே முன்கூட்டியே செலவு பண்ணுற ஒரு திட்டம் இந்த திட்டம். அதனால தான் இந்த திட்டம் வேண்டாம்னு தடை பண்ணியிருப்பாங்க. ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது எப்படி இருக்கு? திமுக சாதகமா இருக்கின்றீங்களா, எதிராக இருக்கின்றீங்களா? எல்லாரும் ஒரே அணியில தான் இருக்காங்க இருக்கீங்க நீங்க சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? இல்லை, தமிழ்நாட்டில் தமிழர்லாம் நம்மெல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்கிறோம். இதில் வேறு தனித்தனி இடத்துல நம்ம போய் இருக்க போகிறோம் அவசியம் இல்லைல்ல. இந்த வார்த்தையே அது சரியான வார்த்தையாங்கிறது எனக்கு தெரியல. இப்போ மயிலாடுதுறையிலோட டிஎஸ்பி தனக்கான உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, ஏடிஜிபி மூலமாகவும் அங்குள்ள உளவுத்துறை ஐஜி மூலமாக பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கு. காவல்துறையை சேர்ந்த ஒரு டிஎஸ்பிக்கே இது போன்ற நிலைமை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் மாதிரி 1-2 பேர் இருக்கனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓரளவாவது நம்ம நடமாட முடியும். அவர் மதுவிலக்கு அதிகாரியாக இருந்திருக்கிறார். 1200 வழக்குகளை போட்டிருக்கார். நிறைய மதுக்கடைகளை சீல் வச்சுருக்கார். நிறைய பேர் குண்டாஸ் போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சுந்தரேசன் போன்ற அதிகாரிகளிடமிருந்து அவர்கள் ஏற்கனவே அமைச்சர் ஒரு அந்த பகுதி அமைச்சருக்காக எஸ்கார்டு போனவன்ட்டு உங்கள் ஜீப்பை கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அதற்கு நீங்கள் அதான் ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வேறு ஒன்றுமே சொல்லலை, ஒரு ஆர்டர் போட்டு ஜீப்பை வாங்குங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அதை வச்சுக்கிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தருமபுரி, கரூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்தில் இந்த கடந்த 24 மணி நேரத்தில் 10 கொலைகள் நடந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் 10 கொலைகள் நடந்தது. அதில் பாதிக்கு மேலே பெண்கள். வள்ளியூரில் பார்த்தீங்கன்னா வடக்குங்குளத்தில் எல்லோரும் கோயிலுக்காண்டி போயிருக்காங்க. 15 பவுன் நகையை திடீர்னு போயிட்டாங்க. அதுக்கு முந்தி போன வருஷம் வடக்குங்குளத்தில் அதே ஊரில் களவு நடந்தது. அப்போ திருடனாக தான், ஒரே இடத்து திருடன் தான், காவல்துறைக்கு தெரிந்த திருடன் தான். ஆனால் என்ன, டேவிட்சன், ஐஜி டேவிட்சன் உளவுத்துறை அதிகாரியா, ஏடிஜிபி லாண்டு. அதே மாதிரி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்காரர் தான். அவர் ஒரு சேடிஸ்ட் மாதிரியே பழி வாங்கிட்டு இருக்கார். ஒரு குறிப்பிட்ட ஆட்களை பார்த்து பழி வாங்கிட்டு இருக்கார். அதே மாதிரி அவராலே இந்த ஆட்சி வீட்டுக்கு சீக்கிரம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வேற யாரும் தேர்தல் பிரச்சாரம் பண்ண வேண்டாம். ஏடிஜிபி டேவிட்சன் ஒருத்தரே போதும்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் ப்ரெஷர் பண்ணி எஃப்ஐஆர்லாம் மாற்றி போட சொல்ல, தனக்கு வேண்டியவர்களுக்காக மாற்றி போட சொன்னதாகவும் சுந்தரேசன் பல்வேறு குற்றச்சாட்டை ஏடிஜிபி அப்படி சொன்னதால சிவகங்கையில் நடந்த லாக்அப் டெத்துக்கும் ஏடிஜிபி டேவிட்சன் தான் காரணம். அவருடைய தூண்டுதல் பேரில் தான் எல்லாமே நடந்திருக்கு. எல்லா லாக்அப் டெத்துக்கும் அதுதான் காரணம். ஆக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே மாற்றி எழுதுகிறாங்க. அதனால் தமிழக காவல்துறை டேவிட்சனால தான் இவ்வளவு மது பழக்க வழக்கங்கள் தமிழ்நாடு நடைபெறுகிறது. இவ்வளவு கொலைகள் நடைபெறுவதற்கும் அவர் தான் காரணம். நாகேந்திரன் பாஜக தலைவரா வந்ததுக்கு அப்புறம் தென் மாவட்டங்கள்ல பாஜகவோட செயல்பாடுகள் ரொம்ப சுறுசுறுப்பா நடக்கிற மாதிரி பாக்குறோம். தொடர்ந்து பெரிய பெரிய தலைவர்களோட வருகை, கட்சி கூட்டங்கள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? பாஜகவுடைய தனிப்பட்ட கட்சி பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் இப்பொழுது ஏற்கனவே 5 பாராளுமன்றத்திற்கு பூத் கமிட்டிகளெல்லாம் அங்கே பூத் நோக்கி பயணங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அதில் எல்லா பூத்தையும் ஸ்ட்ராங் பண்ணுறோம். எல்லாரும் எல்லா ஊரில் இருந்தும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் எல்லா வெளி மாவட்டங்கள்லேருந்து இன்றைக்கி தென் மாவட்டங்களில் வந்திருக்காங்க. எல்லா பூத் கமிட்டிகளுக்கும் பயணமாகிட்டு விஜய் கட்சியில் சொன்னாங்க துணைம்போது, அதாவது ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வழிபாடு. நெல்லை மாவட்ட பாஜக அலுவலகத்தில் கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் மக்களை திமுக அரசு ஏமாற்றுகிறது என்று தெரிவித்துள்ளார்.